பைக் வாங்கின சந்தோஷத்தோட ராஜி வந்து கதிர்கிட்ட வராங்க. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, 2 பேரும் ரைடு வேணா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ராஜி வந்து சிரிக்கிறாங்க. அப்போ கதிர் வந்து ஓகே சொல்கிறாங்க. அதுக்கு 2 பேரும் பைக்கில் ஏறி ஒரு ரைடு போகிறாங்க. அப்போ போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நிற்கிறாங்க, நின்று பேசுகிறாங்க. நீ வந்து நல்லா ஆடிட்டு இருந்தா ஏன் வந்து கடைசி ஸ்டெப்பை மறந்துட்ட, நீ நல்லா ஆடி இருந்தா கார் கிடச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ராஜி சொல்கிறாங்க, கிடச்சிருக்கும், ஆனால் வந்து நீ ஒரு நாள் சொல்லியிருந்தல என்னோட ட்ரீம் பைக் இதை நான் வாங்கணும்னு. அப்போ கூட நான் சொல்லியிருந்தேன் நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லி. அதான் அதை நினச்சி தான் நான் இந்த போட்டியில கலந்துக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஜெயிச்சிருந்தேன்னா கார் கிடச்சிருக்கும், நீ டிரைவராகவே வேலை பார்க்கணும்னு நினைப்பேன். ஆனால் இப்போ பைக் உன்னோட ட்ரீமே அச்சீவ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, உனக்கு பைக் இல்லைல்ல, அதுவும் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நீ கார் ஜெயிச்சிருந்தாலும் நான் சந்தோஷமா பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி இப்போ பைக் வேணாமா சொல்லு, நான் வேணா திருப்பி கொடுத்துறேன், வேற எங்கேயாவது வித்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கத்திரி இல்லை நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கா உனக்கு பைக் வாங்கினது அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரீம் பைக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு, பைக் மட்டும்தானா அப்படின்னு சொல்லி ராஜி மனசுல நினைக்கிறாங்க. அப்போ ராஜி வந்து மனசுல நினைக்கிறது வந்து வாய் விட சொல்லிடுறாங்க. அப்போ கதிர் வந்து என்ன கேட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்றாங்க.